முத்தமிழர் கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு விழாவில் அவருடான நினைவுகள் என்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிற தருணத்தில் என்னுடைய பள்ளி பருவம் தான் நினைவுக்கு வருகிறது. இந்தியா நெருக்கடி நிலை காலகட்டத்தில் இருந்த பொழுது முத்தமிழர் கலைஞர் அவர்கள் மீது அன்றைய அரசாங்கத்தால் ஒரு விசாரணை கமிஷன் ஒன்று பொய்யாக சித்தரிக்கப்பட்டு அமைக்கப்பட்ட பொழுது முத்தமிழர் கலைஞர் அவர்கள் முரசொலியில் கடிதம் வாயிலாக தொண்டர்களிடத்திலே அந்த விசாரணை கமிஷனை சந்திக்க வழக்கு நிதி தாருங்கள் என்று ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அந்த தருணத்தில் என்னுடைய உடன் பிறந்த அண்ணன் தொழிற்சங்கத்தில் இருந்த காரணத்தினால் அவர் நண்பர்களோடு சென்று முத்தமிழ் கலைஞரை சந்தித்து நிதி கொடுக்க சென்ற நேரத்தில் நானும் அப்பொழுது பள்ளியில் பயின்று கொண்டிருந்தேன். 7ஆம் வகுப்பு படித்து கொண்ட மாணவன் நானும் என்னுடைய அண்ணனோடு நான் என்னுடைய தந்தையார் என்னுடைய செலவுக்காக தந்த 1 காசு 2 காசு ஆகியவற்றை ஒரு மண் உண்டியலை சேர்த்து வைத்திருந்தேன். அந்த மண் உண்டியலை எடுத்து சென்று முத்தமிழ் கலைஞரை கோபாலபுரம் இல்லத்தில் சந்தித்து அவரிடம் ஒப்படைத்த போது அவர் என்னவென்று கேட்க நான் உண்டியல் என்று சொன்னேன். எவ்வளவு என்று கேட்டார். தெரியவில்லை என்று சொன்னேன். அப்போ அருகில் உதவியாளரை அழைத்து எவ்வளோ இருக்கு பாருன்னு சொன்னாங்க. அப்போ அந்த உதவியாளரும் அங்கே அந்த உண்டியலை உடைத்து பார்த்தபோது சரியாக 1 ரூபா இருந்தது. அதில் அப்போ அந்த 1 ரூபாவை முத்தமிழ் கலைஞரிடத்தில் உதவியாளர் 1 ரூபா இருக்குன்னு சொன்னபோது அவங்ககிட்டே கொடுன்னு சொன்னாங்க. அப்போ அவர் உதவியாளர் என் கையில் கொடுத்தார் அந்த 1 ரூபாவை. நான் கையில் வச்சுட்டு அப்படி நின்று இருந்தேன். அப்புறம் எல்லாம் பார்த்து முடிச்சப்போ என்னை தனியாக கூப்பிட்டார் வான்னு கையசைச்சு. அப்புறம் நான் கையில் வச்சுருந்தேன் அந்த 1 ரூபா அந்த சில்லறையை. அப்படி 2 கரங்களை என்னுடைய கரங்களை பற்றி அப்படியே இருகாணித்து நிற்க வைத்து ஃபோட்டோ எடுத்தாங்க. அப்புறம் அப்போல்லாம் அந்த யாரார் நிதி தராங்களோ அவங்க ஃபோட்டோலாம் மறுநாள் முரசொலியில் வரும். அதேமாதிரி என்னோடய ஃபோட்டோ முரசொலியில் வந்து அப்போ நான் சின்ன பையன் 7ஆவது படிக்கிற பையன் எடுத்துன்னு எங்கள் வீட்டை சுற்றி ஓடிட்டு இருந்தேன். அதை எல்லார்டையும் காமிச்சிட்டு என் ஃபோட்டோ வந்துட்டு ஃபோட்டோன்னு சொல்லிவிட்டு. அப்புறம் அந்த நேரத்தில் தணிக்கையெல்லாம் இருந்தது. அப்போ தணிக்கை இருந்தது. அப்போ வந்து முரசொலியில் கலைஞர் வந்து கரிகாலன் என்ற புனை பெயரில் தொண்டர்களின் கேள்விக்கு பதிலாம் சொல்லுவாங்க. அப்போ நானும் ஒரு கேள்வி எழுதி போட்டிருந்தேன். அதாவது பள்ளி மாணவனான நான் தங்களிடம் விசாரணை கமிஷன் செலவு நிதிக்காக ரூபாய் 1 தந்தபோது தங்கள் மனம் என்ன எண்ணியது அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தேன். அப்போது பாருங்கள், அதான் மிகப்பெரிய தலைவருக்கு அடையாளமே கலைஞர் தான். அவர் சின்ன பையன் நான் கேள்வி கேட்டேன். அது பதில் சொன்ன அவசியமே இல்லை. இருந்தாலும் அந்த முரசலில் ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கரிகாலன் கேள்வி பதில் பகுதியில் முதல் கேள்வியே எனக்கு தான் வந்திருந்து போட்டு கலைஞர் அப்போ பதில் சொல்லியிருந்தார். அதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, அதை பள்ளி மாணவனான தங்களிடம் விசாரணை கமிஷன் செலவு நிதிக்காக ரூபாய் 1 தந்தபோது தங்கள் மனம் என்ன எண்ணியதுன்னு கேட்டுட்டு பிராக்கெட்டில் 2 வரி போட்டிருந்தேன். இந்த கேள்விக்கு கண்டிப்பாக விடையளிக்கவும், அப்பொழுது தான் என் மனம் நிம்மதியடைன்னு போட்டிருந்தேன். அப்போ கலைஞர் எழுதியிருந்தாங்க. அதாவது நாளைக்கு எங்கேயாவது பார்த்தால் கூட அடையாளம் கண்டு கொள்ள முடியாத இளங்கொழுந்துக்கு என் மீது எவ்வளவு அன்பு என்று பூரிப்பு கொண்டேன் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. இது வந்து நான் என்ன பண்ணேன், நான் 1986 நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜில் மாணவர் பேரவை தேர்தல் நின்று ஜெயித்தேன். ஜெயிச்சு முடிச்சு கலைஞரை காலேஜுக்கு கூட்டமானதாக அன்றைக்கி வந்து எங்களுடைய மாணவர் அணி செயலாளராக துரைமுருகன் இருந்தார். அப்போ உதவியோட முத்தமிழ் கலைஞரை பார்த்து தேதிக்காக போராடினோம். அப்போ எம்ஜிஆர் கவர்மெண்ட் அப்போ கடுமையான போராட்டம். அப்புறம் ஒரு 3 மாதம் போராட்டது பிறகு முத்தமிழ் கலைஞரை கல்லூரி கூட்டமானு மாணவர் துறை துவக்கணும். அப்போ நான் தான் வரவேற்புரை. அப்போ பேசும்போது நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, அந்த 7ஆம் வகுப்பில் நிதி கொடுத்த விஷயம் அப்படியே சொல்லிகிட்டே வந்து கடைசியாக சொன்னேன் பேசும்போது, அன்றைக்கு உங்களால் இளங்கொழுந்து என்று சொல்லப்பட்ட அந்த உடன்பிறப்பு வேறு யாரும் அல்லன்னு சொல்லிவிட்டு ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு அப்போ நானே பதில் சொன்னேன். அன்றைக்கு உங்களால் இளங்கொழுந்து என்று சொல்லப்பட்ட அந்த உடன்பிறப்பு வேறு யாரும் அல்ல, உங்கள் முன்னே பேசி கொண்டிருக்கிற நான் தான் அப்படின்னு சொன்னேன். அப்போ கலைஞர் அந்த ஒரு சிரிப்பு ஒன்று, ஒரு பொன்முறுவல் பார்த்தீங்களா, இன்னும் கூட நினைவில் இருக்குது. அப்படி தண்ணி அறியாமல் அப்படியே பொன்முறுவல் பூத்தார். அது இன்னும் நினைவில் இருக்குது. அது அப்படியே அப்புறம் தான் கலைஞர் அதான் நான் பேசி முடித்தோடனே என் சீட்டுக்கு வந்தப்போ தட்டி கொடுத்தார் கலைஞர். கட்டி கொடுத்தோன்னே அப்புறம் அவர் பேசும்போது அப்போ தான் முதல்ல என்னுடைய பேரை தாயகம் கவின்னு உச்சரித்தார். முத்தமிழ் கலைஞர் பேசும்போது அது வந்து என்னோடய பேர் அதாவே ஆயிடுச்சு, தாயகம் கவின்னு சொல்லிட்டு. இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அதாவது கலைஞர் பற்றி முத்தமிழ் கலைஞர் பற்றி சொல்லணும்னா நாட்கள் 10 அளவிற்கு நிறைய, அதாவது என்னுடைய நினைவுகள் மட்டுமல்ல, இது வரைக்கும் அவர் கடந்து வந்த பாதைகள், வாழ்நாள் முழுவதும் இந்த இனத்திற்காக மொழிக்காக அவர் நடத்திய போராட்டங்கள், எழுதிய எழுத்து, பேசிய பேச்சு எல்லாவற்றிலும் என்னைப் போலவே நிறைய பேர் ஈர்க்கப்பட்டோம். இன்றைக்கும் அவருடைய
நினைவுகள் தான் எங்களை இயக்கிக் கொண்டிருக்கின்றது சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு தலைவர். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய அவரை தொடர்ந்து கழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் ஆர்என்என் தளபதியோட தலைமையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இனி வருங்காலத்தில் கழகத்தினுடைய எதிர்காலம் என்று சொல்லப்படுகின்ற நம்ம கழகத்தின் இளைஞரணி செயலாளர் அன்பிற்கிய சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நாங்கள் எங்களுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டு இருப்போம்.